Hi everyone, welcome you all to the channel Literature Summary with Ari. இன்னைக்கு ஃப்ரான்சிஸ் பேக்கனோட 2 essays பார்க்கலாம், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆஃப் லவ். பிஃபோர் தட் ஆத்தர் பயோகிராஃபி ஒன்று பார்க்கலாம். ஃப்ரான்சிஸ் பேக்கனோட லைஃப் வந்து 1561 இருந்து 1626 வரைக்கும். விஸ்கான்சன் ஆல்பன் அப்படிங்கிறது இவரோட அதர் நேம். இவரோட ரோல்ஸ் வந்து லாயர், ஸ்டேட்ஸ்மேன், ஃபிலோசஃபர், எசையிஸ்ட், ஹிஸ்டோரியன், இன்டெலெக்சுவல் ரிஃபார்மர் அப்படின்னு இவருக்கு நிறைய ரோல்ஸ் இருந்தது. அண்ட் இவரோட ஜாப் வந்து பார்லிமெண்ட் மெம்பராக இருந்திருக்காரு, ஆல்சோ லார்ட் சான்சலராகவும் இருந்திருக்காரு. குயின் எலிசபெத் அண்ட் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரோட பீரியட்லேயுமே இவர் வாழ்ந்திருக்காரு. ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் வந்து 1603 ஃபர்ஸ்ட் டைம் த்ரோன் அக்சஸ் பண்ணும்போது இவருக்கு வந்து நைட் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருப்பாரு. ஆல்சோ 1618 to 21 வரைக்கும் இவர் லார்ட் சான்சலராக இருக்கும்போது பேக்கனை பிரைபரினால அக்யூஸ் பண்ணி பப்ளிக் ஆஃபீஸை விட்டு வந்து விலக வச்சிருப்பாரு. ஃப்ரான்சிஸ் பேக்கன்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது, he is called as the father of English essays. Also he is called as the father of empiricism. ஏன்னா இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே சயின்டிஃபிக் மெத்தட், அதாவது இண்டக்டிவ் ரீசனிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். லிட்ரேச்சர்ல ஃப்ரான்சிஸ் பேக்கனோட பாப்புலாரிட்டி அவரோட எஸ்ஸேஸ்ல தான் இருக்கு. ஸோ எஸ்ஸேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த எஸ்ஸேஸ் ஆர் கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல் அப்படிங்கிறது தான் அந்த எஸ்ஸேஸோட ஃபுல் டைட்டில். ஃபர்ஸ்ட் எடிஷன் 1597, செகண்ட் எடிஷன் 1612. இதுல 38 எஸ்ஸேஸ் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அண்ட் லாஸ்ட் 1625ல 58 எஸ்ஸேஸ் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் எஸ்ஸேஸ் வர் ரிட்டன் இன் திஸ் எடிஷன் 1625. ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற இந்த எஸ்ஸே வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கன் 1612ல எழுதியிருப்பாரு. அண்ட் இட் வாஸ் ரீரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1625. இதுல ஃப்ரெண்ட்ஷிப்னால கிடைக்கக்கூடிய 3 பெனிஃபிட்ஸ் பத்தி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசுவாரு. பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி சம் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் ஃபர்ஸ்டே பார்த்துடலாம். கோட் நம்பர் 1, whatsoever is delighted in solitude is either a wild beast or a god. தனிமையை விரும்புறவங்க ஒன்று வைல்டு பீஸ்டா இருக்கணும், அதாவது அனிமலா இருக்கணும், அதர்வைஸ் காடா இருக்கணும். இந்த கோட் வச்சு தான் இந்த எஸ்ஏயை வந்து பிகின் பண்றாரு. கோட் நம்பர் 2, for a crowd is not company and faces are but a gallery of pictures and talk but a tinkling cymbal for there is no love. க்ரௌடா இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு இல்லை, அதே மாதிரி ஃபேஸஸ் அண்ட் டாக் மட்டும் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு அழகா சொல்றாரு. கோட் நம்பர் 3, மேக்னா சிவிட்டாஸ் மேக்னா சொலிட்யூடோ. இது லாட்டின் லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காரு. இதுக்கு மீனிங் வந்து கிரேட் சாலிட்யூட் இன் லார்ஜ் சிட்டி. 3 பிரின்சிபல் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸிங் த ஹார்ட், அதாவது பீஸ் கொடுக்கறது, மன அமைதியை கொடுக்கறது தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாரு. நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் வர டிசீஸ்க்கு அதை க்யூர் பண்ணுறதுக்கு சம் மெடிசின்ஸ் எடுத்துக்குவோம். லைக் லிவருக்கு வந்து சார்ஸா, லங்ஸுக்கு ஃப்ளவர்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஸ்ப்ளீனுக்கு ஸ்டீல், பிரெயினுக்கு கேஸ்டோரியம். அதே மாதிரி ஹார்ட்டுக்கு வந்து ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு அழகா சொல்வாரு. செகண்ட், சப்போர்ட் ஆஃப் தி ஜட்மெண்ட், அதாவது நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட கேட்க அட்வைஸ், அந்த கவுன்சில் வந்து பெட்டரா இருக்கும். இன் எவ்ரிடே மேனர்ஸ் அண்ட் கண்டக்ட் அண்ட் ஆல்சோ இன் பிஸ்னஸ் மேட்டர்ஸ். இதுக்கு பேக்கன் ஹெராக்ளிட்டஸோட வேர்ட்ஸை வந்து கோட் பண்றாரு. ட்ரை லைட் இஸ் எவர் த பெஸ்ட், அதாவது இண்டிபெண்டன்ட் அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அட்வைஸ் வந்து நல்ல அக்வென்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட தான் கேட்கணும், நாட் ஃப்ரம் மல்டிபிள். இதுக்கு வந்து ஃபிசிஷியன் கியூர் த டிசீஸ் அண்ட் கில் த பேஷண்ட் அப்படின்னு ஒரு கோட் சொல்றாரு. இதை வந்து அட்வைஸ் ஃப்ரம் அதர்ஸ், ஸோ அதர் எல்லார்ட்டையும் கேட்குற அட்வைஸ் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாரு. another important கோட், இது தெமிஸ்டோக்கிள்ஸ் கிங் ஆஃப் பர்சியாட்ட சொன்ன ஒரு கோட். இதை வந்து பேக்கன் நமக்கு சொல்றாரு. ஸ்பீச் வாஸ் லைக் cloth ஆஃப் ஆராஸ் ஓப்பன்ட் அண்ட் புட் abroad. இதுல ஸ்பீச்சையும் ஆராஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கக்கூடிய கிளாத்ஸ், இந்த டேப்பஸ்ட்ரிக்கு ஃபேமஸான ஆராஸ்ல கிளாத்ஸை வந்து ஓப்பன் பண்ணி போட்டிருப்பாங்க, அது மாதிரி ஸ்பீச் இருக்கணும் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்றாரு. தேர்ட் ஒன், டு ஹெல்ப் இன் ஆல் ஆக்ஷன்ஸ். நம்ம இப்படி அட்வைஸ் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், ஹிஸ்டரியில வரக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஏன்ஷியன் ரோம்ல பிரின்சஸ் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்கள வந்து பார்ட்டிசிபஸ் கியூரேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் வந்து ஷேரர் ஆஃப் கேர்ஸ். ஆல்சோ ஃபேவரைட்ஸ், பிரைவேடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கூட தான் ரோமன் பிரின்சஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஆன்சிட்டி எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ற மாதிரி இருந்தாங்க. டைட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி. நம்பர் 1, சில்லா அண்ட் பாம்பே. சில்லா அப்படிங்கிற ரோமன் ரூலர் வந்து பாம்பேயை வந்து ரேஸ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு பாம்பே த கிரேட் அப்படிங்கிற டைட்டிலையும் சில்லா தான் கொடுத்துருப்பாரு. கொஞ்ச நாள் ஆக ஆக பாம்பே வந்து சில்லாவை விட சுப்பீரியரா ஃபீல் பண்ணிட்டு மோர் மென் அடோர் த சன் ரைசிங் நாட் த சன் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாரு. இதுல சன் ரைசிங் அப்படிங்கிறது பாம்பே, சன் செட்டிங் அப்படிங்கிறது சில்லா. நம்பர் 2, ஜூலியஸ் சீசர் அண்ட் டெசிமஸ் ப்ரூட்டஸ். சீசர் அவரோட ஒய்ஃப் கல்பரினாவோட ட்ரீம் கேட்டுட்டு செனேட்டை டிஸ்மிஸ் பண்ண நினைப்பாரு. பட் ப்ரூட்டஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு அவரை கொலை பண்ணிடுவாரு.
ஸோ ஆண்டோனியோ ப்ரூட்டஸை வெனிஃபிகா அப்படின்னு சொல்லுவார். வெனிஃபிகா மீன்ஸ் அ விச். நெக்ஸ்ட்டு அகஸ்டஸ் சீசர் அண்ட் அக்ரிப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுவார். டைபீரியஸ் சீசர் அண்ட் செஜானஸ், செப்டிமஸ் சிவியரஸ் அண்ட் பிளாட்டினஸ், ட்ராஜன் அண்ட் மார்க்கஸ் ஆரேலியஸ், இவங்க எல்லார பற்றியும் சொல்லுவார். லாஸ்ட்டு லூயிஸ் த 11 ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் டியூக் சார்ல்ஸ் ஹார்டி, இவங்க 2 பேரும் வந்து அவங்களோட சீக்ரெட்ஸ் வந்து ஷேர் பண்ணதே கிடையாது, அதாவது ஐசோலேட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸே முடிச்சிடறாரு. இந்த எஸ்ஸேல வரக்கூடிய கோட்ஸ் அண்ட் நேம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் எஸ்ஸே ஆஃப் லவ். இது வந்து ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் எஸ்ஸே. இதில் வந்து he argues about various ills of falling in love and carnal pleasures-ஓட consequences பற்றியும் பேசுகிறாரு. இது ரொம்பவே ஈஸியான ஒரு எஸ்ஸே. ட்ராமாவில் காட்டக்கூடிய லவ் எல்லாமே வந்து அன்ரியாலிஸ்டிக் அப்படிங்கிறாரு. அண்ட் ஹிஸ்ட்ரியில் கிரேட் அண்ட் நோபல் மென் இவங்கெல்லாம் வந்து இந்த வீக் பேஷன் லவ்வை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் தே வர் பிஸி இன் தேர் பிஸ்னஸ் மேட்டர்ஸ். நெக்ஸ்ட் மார்க்கஸ் ஆண்டோனியஸ் அண்ட் அப்பியஸ் கிளாடியஸ் 2 பேரையும் வச்சு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. 2 பேருமே ரோமன் ராயல்ட்டிஸ். 2 பேருக்கும் 1/3 ஆஃப் த எம்பையர் கிடைச்சிருக்கும். மார்க்கஸ் ஆண்டோனியஸ் வந்து அம்பிஷியஸ் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவரோட லஸ்ட் அண்ட் லவ்னால அவரோட டவுன்ஃபால் இருக்கும். அட் த சேம் டைம் அப்பியஸ் கிளாடியஸ் வந்து ஒரு சோபரான பர்சனாக இருந்தாலும் அவர் கார்னல் ப்ளஷர்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டாததுனால ஒரு வைஸ் மேனாக இருந்தார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. எபிக்யூரஸ் அப்படிங்கிற கிரீக் ஃபிலாசபரோட கியோட் ஒன்று சொல்கிறாரு. வி ஆர் சஃபிஷியன்ட் ஃபார் ஒன் அனதர். செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் இதெல்லாம் வந்து ஒருத்தரோட லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆல்சோ ஹி டிஸ்அப்ரூவ்ஸ் மென் போயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ விமென். ஃப்ரான்சிஸ் பேக்கன் 2 டைப்ஸ் ஆஃப் லவ் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணுறாரு. அதே சமயம் 2 டைப்ஸ் ஆஃப் லவ் வந்து அப்ரூவ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் 2 என்னன்னா அன்ஃபெட்டர்ட் லவ் அண்ட் அன்ரிக்வீட்டட் லவ். அன்ஃபெட்டர்ட் லவ் அப்படிங்கிறது விதவுட் கண்ட்ரோல். இது வந்து மென்னை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அட் த சேம் டைம் அவரை வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக காட்டும். அன்ரிக்வீட்டட் லவ் அப்படிங்கிறது ஒன் சைடட் லவ். இது வந்து மேனோட செல்ஃப் எஸ்டீமே டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு பேக்கன், அ வைஸ் மேன் மஸ்ட் நாட் லவ் and it is impossible to love and to be wise at the same time அப்படிங்கிறாரு. இது ஒரு இம்பார்ட்டண்டான கியோட். இந்த எஸ்ஸேலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கியோட் இது ஒன்று தான். ஆல்சோ கார்னல் பிளஷர்ஸை சைல்ட் ஆஃப் ஃபோலி அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. லாஸ்ட் பேக்கன் அப்ரூவ் பண்ணுற 2 டைப்ஸ் ஆஃப் லவ் வந்து லவ் ஃப்ரம் மேரேஜ் அண்ட் லவ் இன் ஃப்ரெண்ட்ஷிப். இது ரெண்டும் தான் பியூரான லவ் அப்படின்னு சொல்கிறாரு. தட்ஸ் ஆல். Thank you for watching this video. Please subscribe to my channel and click the bell icon for notifications.